ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் கிரேவி. இதுக்கு வந்து நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. கூடவே உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இது வந்து மட்டனுக்கான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அது கூடவே முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தேங்காய் சில் போட்டு 7லேருந்து 8 விசில் கிட்டே விட்டுக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே 3 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் கிரேவிக்கான உப்பு மட்டும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு லைட்டாக கலர் மாறினதும் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா டார்க் ப்ரௌன் வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 3 தக்காளி எடுத்துருக்கேன். இது வந்து சின்ன சைஸ் தக்காளி தான். தக்காளி நல்லா வதங்க விடுங்க. 2மே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் மசாலாஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து நான் பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன். நீங்கள் வர மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் வந்து நார்மல் குழம்பு மிளகாய் தூள். இது வந்து ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தனியாத்தூள் ஆட் பண்ணலை. நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க மட்டன் எடுத்து அதில் கொட்டிக்கோங்க. தண்ணியை வந்து நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி வந்து அதில் தான் ஃபுல்லாக மட்டனோட சத்துலாம் இறங்கியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. மட்டன் கொதிக்க விடுறது கிட்டத்தட்ட நம்ம அதிலே வேக வச்சுட்டோம். பட் இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டால் தான் நல்லா கிரேவி சூப்பராக இருக்கும். நான் 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா திக்காக மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இறக்கும் போது நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.